Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சாண்ட்விச். அதாவது கர்ட் வந்து நம்ம ஒரு துணியில கட்டி வச்சிட்டு தண்ணி ஃபுல்லாவே ட்ரை பண்ணிரணும். அதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி வந்து ஒரு சிலருக்கு பிடிச்ச ஆட் பண்ணுங்க, இல்லனா தேவையில்லை. இது கூட கேப்சிகம் கொஞ்சமா அதாவது என்ன முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பிரெட் கூட அதாவது அப்ளை பண்ணிட்டு டோஸ்ட் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கர்ட் சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 4 வீட் பிரெட் எடுத்துருக்கிறேன், 2 ஒயிட் பிரெட் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து தேவையானது என்னென்னா தயிர். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 hours வந்து நான் தண்ணியை வடித்து வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தயிர் அதாவது 200 grams தயிரை வந்து இந்த மாதிரி துணியில் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக, அதாவது பன்னீர் வந்து நம்ம எப்படி வந்து தண்ணி வந்து எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் தயிரையும் நம்ம இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு வச்சுட்டு ஒரு 2 hours வந்து அப்படியே விட்டுறணும். தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது பன்னீர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து வடித்து வச்சுக்கோங்க. நான் வந்து இதை ஆல்ரெடி நான் வந்து 1 hour ஆகிடுச்சு இந்த மாதிரி பண்ணி. இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். தயிர் வந்து நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிறோம். வடித்து வச்சுன்னா அதாவது பன்னீர் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தேவையானது நம்ம ஆட் பண்ணுறது ஒரு அரை வெங்காயம் இருந்தாலே போதும். பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், இது பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கார்ன் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். கேப்சிகமில் வந்து நம்ம கால்வாசி இருந்தாலே போதும். அதாவது ஒரு கீத் அந்த மாதிரி நம்ம எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது சாட் மசாலாவும் எடுத்திருக்கேன், மிளகுத்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய், பச்சை மிளகாய், ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கோம், மல்லி இலை, முட்டைக்கோஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தயிர் கூட மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையானது நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு வந்து சாட் மசாலா போடுறதுனால நம்ம உப்பு சேர்த்த வேண்டியதில்லை, இதுவே போதும். இதுலேயே வந்து சால்ட் நிறையா இருக்குது. சாட் மசாலா யூஸ் பண்ணலன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது பெரிய பவுலில் மாற்றிக்கலாம், ஏன்னா மிக்ஸ் பண்ண முடியல. நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் கூட நம்ம தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுனால நான் ஆட் பண்ணல. இப்போ நம்ம ப்ரெட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கலாம். இதில் நம்ம நல்லா தடவிக்கோங்க. தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதையே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். ஓரத்தில் இருந்துச்சுன்னா நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஈவனாக கொண்டு வந்துக்கலாம். கார்ன் மட்டும் லைட்டாக வெளியில் வரும். இதே இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வீட் பிரெட் நம்ம வந்து இதில் க்ரீம் இருக்குன்னு நினைக்கிறோம், பட் அதில் வந்து க்ரீம் கிடையாது. அதாவது தயிர் தான் வந்து நம்ம தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு தயிர் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். குழந்தைகளுக்கு கொடுத்தனா ரொம்ப நல்லது. இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை ஸ்கூலுக்கு லஞ்சு கூட நம்ம கொடுத்து விடலாம். இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3லேயுமே வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சிலர்கிட்ட வந்து டோஸ்டர் இருந்துச்சுனாலும் டோஸ்டர்லேயே பண்ணலாம். நான் வந்து எங்கிட்ட இருக்கிறது வந்து வேறு தவா மாதிரி இருக்குது, அதில் நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து டோஸ்ட் பண்ணுறது இந்த தவாவில் தான். இது மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் பிரெட் எடுத்துக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதில் அப்ளை பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அந்த பைண்டிங் வந்து அதாவது தயிர்னோட பைண்டிங் அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறப்போ 2 ப்ரெட்லேயுமே நல்லா ஒட்டும். அதனால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வீட் ப்ரெட்லேயும் நம்ம பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் தடவியாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸில் அதுலேயும் நான் தடவிடுறேன். இதுலேயும் நான் தடவிட்டேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவேன். ஓரத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டேன்னா கர்டு வந்து நல்லா அதாவது ப்ரெட்டில் வந்து நல்லா ஒட்டும். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து எதுவுமே ஊற்றலைன்னா ஆல்ரெடி பட்டர் இருக்கிறதுனால அதுவே போதும். இந்த ஸ்லைஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. இதையே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதாவது ஈஸியாகவும் பண்ணலாம். தயிர் வந்து நல்லா நம்ம தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா இது வந்து க்ரீம் வந்து அந்த ஃபுல் க்ரீம் டேஸ்ட் வரும். நம்ம க்ரீமெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இதை வந்து ஏஜ்டு பர்சன் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான தயிர் சாண்ட்விச். இது வந்து வீட் ப்ரெட்டில் பண்ணது சாண்ட்விச் பண்ணது. சுவையான கர்ட் சாண்ட்விச் ரெடி. நான் பிரெட் டோஸ்ட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பெபிள்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோபி சுதா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.